நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மாவு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லா கடாய் சூடானதுக்கப்புறம் லைட்டாக இப்படி வச்சு பார்க்கணும். அப்போ தான் அதில் சூடு வந்துச்சுன்னா சூடு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எண்ணெயை ஓப்பன் பண்ணி ஊற்ற வேண்டியதுதான். நல்லா நல்லா ஸ்பீடாக வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் அப்படியே கொஞ்சம் நேரம் சூடாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சூடாகுனா எண்ணெய் ஓகே. அதுக்கப்புறம் நல்லா டிப் பண்ணி லைட்டாக எண்ணெயில் போட்டு அப்படியே பொரித்து எடுத்தால் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடும். வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்துகிட்டு காமிச்சு தரேன். அவ்வளோதான். டேஸ்ட்